ஓன் மேனுஃபேக்சரா பாத்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட்ஸ், கிட்ஸ் ஷர்ட், லைக்ராலயே வந்து கிட்ஸ் ஷர்ட், கிட்ஸோட பேண்ட், மென்ஸோட பேண்ட், லைக்ராலயே டி ஷர்ட், கிட்ஸுக்கு செட் ஐட்டம்ஸ்ங்க. அதாவது ஒரே மாதிரி பிரிண்டட்ல ஷர்ட்டும் 3/4 சேர்த்து பண்றாங்க. அப்புறம் பிளைன் ஷர்ட்ஸ் இது எல்லாமே வந்து நாங்க ஓனாவே மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கோம். ஆமாங்க. வெறு 29 ரூபீஸ் தாங்க. 29 ரூபாய் தான். ஆமாங்க, வெறு 29 ரூபாங்க. லைக்ரா ஷர்ட் நம்ம பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைப்டு, இந்த மாதிரி பிரிண்டர் லீஃப் பிரிண்டிங், அப்புறமா இந்த மாதிரிங்க மரம் மாதிரி இருக்குது, இந்த ஃப்ளவர் பிரிண்டிங் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இப்ப பிளாக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர், இப்ப நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழன் போட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பிரிண்ட் கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்ப கஸ்டமைஸும் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வந்துட்டே இருக்குங்க. கிட்ஸோட செட்டுங்க, செட் ஐட்டம். அதாவது நாங்க மென்ஸுக்கு மட்டும் தான் ஷர்ட் குடுக்குறாங்களா இல்லைங்க, கிட்ஸுக்கும் இருக்குது. கிட்ஸோட செட் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் ஒரே மாதிரி பேக், இதே சிங்கிள் பேக்கிங் பேக் பண்ணி நீட்டா அந்த மாதிரி அட்டை வச்சு நீட்டாவே கொடுத்துருவாங்க. பாருங்க இதுலயே 4 சைஸ் இருக்குதுங்க. ஆமாங்க, எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்குங்க. ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3/4 சைஸ், ஆஃப் இதெல்லாம் இல்லைங்க, 3/4 சைஸ்ல இருக்குது. ஷார்ட்ஸ் ஃபுல்லா 3/4 இந்த அளவுக்கு வருங்க. கிட்ஸுக்கு பேண்ட் இருக்குங்க. கிட்ஸோட சைஸஸ் பாத்தீங்கன்னா 18, 20, 22, 24 4 சைஸ் இருக்குதுங்க. அவங்களுக்கு கிட்ஸோட பேண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, யாருமே கொடுக்காத விலை தான், ரொம்ப கம்மி. இங்க பாத்தீங்கன்னா வெறும் எந்த அளவுக்கு குவாலிட்டிங்க, நான் ரேட் சொல்றேங்க. இப்ப மென்ஸோட பேண்ட், மென்ஸுக்கு பேண்ட் இருக்குதுங்க. அவங்களுக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா 28, 30, 32, 34 வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ லைக்ராலயே டி ஷர்ட்டுங்க, எல்லாருமே கேட்டிருந்தாங்க. டி ஷர்ட் இதுலயே கலர்ஸ் ஒரு 7-8 கலர்ஸ் இருக்குங்க. டி ஷர்ட் பாருங்க எவ்வளவு நீட்டா, நம்மள ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் போறவங்க நீட்டா போட்டுப்பா, உங்களுக்கு இது ஆகாது, ஃபேட் ஆகாது, எதுவுமே இது ஆகாது, அவ்வளவு நீட்டா இருக்குங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒயிட், பிளாக், ப்ளூ, நேவி, சம்மர் வந்திருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஹீட்டா இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம வந்து இது காட்டன் மாதிரி போட்டிருக்கோங்க, பியூர் காட்டன். பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூர் காட்டன், நல்ல காட்டன் கிளாத்துங்க. இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வருங்க, ஒரு 6-7 டிசைன் இருக்குங்க. இது வந்து குழந்தைகளுக்கு மட்டுங்க, 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும். இதெல்லாம் 1 வயசு குழந்தைங்க மாதிரி, 2 வயசு குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரி 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்குங்க. அது போக காட்டன்லெஸ் கட், ஸ்லீவ்லெஸ், பட்டன் டைப், ஃபைன் கிளாத்லயும் பார்த்தாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைசஸ்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட எடுத்தவங்களும் நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. சேல் ஆயிட்டு மறுபடியும் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்காக எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்க ஜகா கார்மெண்ட்ஸ்னு ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது டீட்டெயிலா சொல்றதுக்காக நம்ம கூட மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேங்க மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நேம், கம்பெனி பத்தி சொல்லிடுங்க. என்னோட நேம் பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி. நம்மளோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஜகா கார்மெண்ட்ஸ்ங்க, பாண்டியன் நகர், திருப்பூர்ங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் இருக்குதுங்க. இல்ல நம்ம பெருமாநல்லூர் வந்தா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், எல்லாமே 10 மினிட்ஸ்ல வந்துடலாங்க. பாண்டியநகர் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம்னாவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்க கால் பண்ணாலுமே நாங்க எங்க ஸ்டாஃப் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க, பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம கம்பெனில என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் யூனிட் அந்த பக்கத்துலயே இருக்குங்க. ஓன் மேனுஃபேக்சரா பாத்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட்ஸ், கிட்ஸ் ஷர்ட், லைக்ராலயே வந்து கிட்ஸ் ஷர்ட், கிட்ஸோட பேண்ட், மென்ஸோட பேண்ட், அப்புறம் லைக்ராலயே டி ஷர்ட், அப்புறம் கிட்ஸுக்கு செட் ஐட்டம்ஸ்ங்க. அதாவது ஒரே மாதிரி பிரிண்டட்ல ஷர்ட்டும் 3/4 சேர்த்து பண்றாங்க. அப்புறம் பிளைன் ஷர்ட்ஸ், இது எல்லாமே வந்து நாங்க ஓனாவே மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கோம். ஆமாங்க. ஓகே, ஹோல்சேல்ங்களா ரீட்டைலுங்களா? எல்லாமே ஹோல்சேல் தாங்க. ஹோல்சேல் கடைகளுக்கு மினிமம் ஏதாவது பர்சேஸ் அமௌண்ட் ஏதாவது? அதாவது மினிமம் 30 பீசஸ் எடுக்கணும். 30 பீசஸ் எடுக்கணும். ஓகே மேடம், இப்ப கலெக்ஷன்ஸ்லாம் ஒண்ணா பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மென்ஸோட ஷர்ட்டுங்க, லைக்ரா ஷர்ட். நம்ம பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைப்டு, இந்த மாதிரி பிரிண்டர் லீஃப் பிரிண்டிங், அப்புறமா இந்த மாதிரிங்க மரம் மாதிரி இருக்குது, இந்த ஃப்ளவர் பிரிண்டிங், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வந்துட்டே இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 சைஸஸ் இருக்குதுங்க. எஸ், எம், எல், எக்ஸ்எல்ங்க. இந்த மாதிரி 4 சைஸ், டபுள் எக்ஸ்எலும் இருக்குதுங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4 சைஸுமே 125 தாங்க. 125 தான். டபுள் எக்ஸ்எல் மட்டும் கொஞ்சம் ரேட் டிஃபரெண்ட் ஆகுங்க. மத்த
இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி காட்டன் ஷர்ட் போடுறோம் இல்லீங்களா, அதே மாதிரிதான். இத நீங்க தேய்க்க வேண்டியது இல்ல. இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் பேக்கிங்ல நாங்க கொடுத்துருவோம். இப்போ ஒவ்வொரு ஷர்ட்டும் நீட்டா அயன் பண்ணி செக் பண்ணி சிங்கிள் பேக் பண்ணி கொடுத்துருவோங்க. இப்ப இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா ஓபன் பீஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓபன் பீஸ் நம்ம எப்படி காட்டன்ல வந்து அவங்க நீட்டா ஸ்டிச் பண்ணி எல்லாமே பட்டன்ஸ்ல இருந்து காலர்ல இருந்து எல்லாமே இது பண்ணாங்க, அதே தான் நம்ம லைக்ரால பண்றோம். இன்னொன்னு பெனிஃபிட் இதுல என்னன்னா, நம்ம தண்ணியில போட்டாலும் சுருங்காது. இதை அயன் பண்ணி தான் எடுத்துட்டு போகணும், நம்ம எடுத்தோடனே அயன் பண்ணி தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. நம்ம எடுத்து ஒன்ஸ் போட்டுட்டு நீங்க அதை வாஷ் பண்ணி போட்டாலும் இப்படிதான் இருக்கும் ஷர்ட். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் ஆகுங்க நல்லாவே ஷர்ட். நீங்க எப்படி பிளெக்சிபிளா இருக்கு, இவ்வளவு தூரம் பிளெண்ட் ஆனாலும் நம்ம விட்டாலும் அந்த பிரிண்ட் வந்து பிரிண்டோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்குங்க. எதுவுமே போகாதுங்க. இந்த பட்டன்ஸ் ஆகட்டும், நம்ம காலரு, நம்மளோட நேம் ட்ரேட்மார்க்கோட தான் நம்மளோட நேம் ஜகா கார்மெண்ட்ஸ் லேபிளும் வச்சிருக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி பேக்கு பேனலு எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா தான் இருக்கும். இந்த ஒரு ஷர்ட் வந்து 125 கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஐயோ கிளாத்ல கம்மி பண்ணிருப்பாங்களா, சைஸ்ல கம்மி பண்ணிருப்பாங்களா அப்படி எல்லாம் இல்லைங்க. என்ன எஸ்னா எஸ்ஸோட சைஸ் கரெக்டா இருக்கும், எம்னா எம்மோட சைஸ் கரெக்டா இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். நம்ம ரேட் கம்மியா கொடுக்கணும் எல்லாத்துலயும் தரத்துலயும் இதுல எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்கன்னா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. எல்லாமே நீட்டா தான் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா திரும்பி திருப்பி ரிப்பீட்டடா தான் நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்காதுங்க. அதே மாதிரி சிங்கிள் பேக்கிங் நம்மளுக்கு கம்மியான மார்ஜின் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம சிங்கிள் பேக்கிங்ல தான் பண்றோம். எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தானுங்க. நம்ம எதுவுமே நார்மல் பிரிண்டோ அதெல்லாம் கிடையாதுங்க. இவ்வளவு நான் வந்து உங்க வீடியோக்காக தான் நான் இவ்வளவு இதை எடுத்து வச்சிருக்கேங்க. ஏன்னா நீங்க இந்த ரேக் நீங்க ஃபுல்லாவே பாத்துருக்கலாம். இந்த ரேக் ஆமாங்க, மேல இன்னொரு குடோன்லயும் வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க பிரிண்டர்லயே. அதே மாதிரி ஓபன் பீஸ்ல நம்ம பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள மிஸ்டேக் எந்த மிஸ்டேக்ஸுமே இருக்காதுங்க. சப்போஸ் 100% 1%ல ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கஸ்டமர் ஆன்லைன்லயே ஆர்டரும் போட்டுருவாங்க. நாங்க அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பண்டல் போட்டு இப்ப நீங்க பண்டல் போட்டது பாத்திருப்பீங்க. பண்டல் போட்டு நாங்க கொரியர் ஆபீஸ்ல போட்டுருவோம். அங்கேயே வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி டிசைனு, இந்த ஃபிளவர் டிசைனு, இந்த மாதிரி நிறைய இப்ப வந்து டிசைன் வந்துட்டே தான் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி டிசைன் இருக்காரு. இப்ப பசங்க இந்த பாய்ஸ் இந்த மாதிரி டிசைனு, அப்புறம் ஸ்ட்ரைப்லயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய, இந்த எல்லோ வித் ஒயிட், இந்த மாதிரி வயலட் வித் ஒயிட், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைப்லயே நிறைய இருக்குதுங்க. ஃபிளவர் டிசைன் அதே மாதிரி இப்ப என்ன ட்ரெண்டிங் போகுதுங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆமாங்க, ஸ்ட்ரைப்லயே ஒரு 15-20 டிசைன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பிரிண்டர்லயும் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, ஒரு 500,000 டிசைன்ஸ் வருங்க. இது வரைக்கும் போயிருக்குது. அதாவது நீங்க வீக்லி வந்து உங்களுக்கு பண்டல் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொருக்கும் இப்ப ட்ரெண்டிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்ப கஸ்டமர் என்ன விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் போட்டுட்டு இருக்கோம். இப்ப ஏன்னா இப்படி குடுக்குறாங்க, ஒவ்வொன்னு நினைப்பாங்க 125 இருப்பாங்க, நல்ல குவாலிட்டி இருக்காது. அப்படி இல்லைங்க. எங்க கஸ்டமர் எடுத்தவங்க ரிப்பீட் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், Facebook, இப்ப பிளாக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர், இப்ப நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழன் போட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பிரிண்ட் கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்ப கஸ்டமைஸும் இருக்குங்க. இப்ப அவங்க ஒரு 100 பீஸ் 500 பீஸ் அந்த மாதிரி அப்படிங்கும்போது எங்களுக்கு டைமிங் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க என்ன அவங்க கொடுக்குற டிசைன்ஸோ அதை நீட்டா இதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம். குரூப் ஷர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி, அதுக்கு மட்டும் இந்த 125 வராதுங்க. குரூப் ஷர்ட்ஸ் மட்டும் ரேட் டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரே பிரிண்டா கொடுத்து அடிக்கிறங்காட்டி அது மட்டும் கொஞ்சம் ரேட் டிஃபரெண்ட் ஆகும். மத்தபடி நம்ம இதை மிங்கிள் பண்ணி ஒரு வியாபாரிக்கு எடுத்து வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா இது அவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. என்னன்னா இது நம்ம 125 எடுத்து நம்ம 250க்கு தாராளமா சேல் பண்ணலாங்க. அழகா எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம இங்க வாங்குறாங்க 125 வாங்கி 250 விற்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா இன்னொரு 5,000 ரூபாய் சேர்த்து அவங்க அசல் போட்டதையே எடுத்து லாபம் எடுத்துடலாங்க. மறுபடியும் 10க்கு பர்ச்சேஸ் பண்ணா 20க்கு சேல் பண்ணலாங்க. நம்ம கிட்ட பண்ணவங்களே இப்ப 1 lakh அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. 1 lakh எடுத்தாங்கன்னா நம்ம மந்த்லி எது பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம மென் ஷர்ட் பாத்தங்க, இதுல 5 சைஸ் சொன்னேன். 4 சைஸோட ரேட் வந்து 125 ஒரே ரேட் தாங்க. XXL மட்டும் தான் உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுங்க. ஏன்னா அதோட பீஸ் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி வருங்க. அதனால அது மட்டும் ரேட் டிஃபரெண்ட் ஆகும். இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்ஸோட செட்டுங்க. செட் ஐட்டம், அதாவது நாங்க மென்ஸுக்கு மட்டும் தான் ஷர்ட் குடுக்குறாங்களா இல்லைங்க, கிட்ஸுக்கும் இருக்குது. கிட்ஸோட செட் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் ஒரே மாதிரி பேக், இதே சிங்கிள் பேக்கிங்க. பேக் பண்ணி நீட்டா அந்த மாதிரி அட்டை வச்சு நீட்டாவே கொடுத்துருவாங்க பாருங்க. அதே இதுலயும் 4 சைஸ் இருக்குதுங்க.
ஓ சூப்பர்ங்க. டிசைன் டிஃபரண்டா இருக்கு. எல்லாமே டிஃபரண்டா தான் இருக்குங்க. ஷார்ட்ஸும் பாத்தீங்கன்னா 3/4 சைஸ். 3/4 ஆஃப் இதெல்லாம் இல்லைங்க. 3/4 சைஸ்ல இருக்குது. ஷார்ட்ஸ் ஃபுல்லா 3/4 இந்த அளவுக்கு வருங்க. அதாவது இந்த பிரிண்டிங்ல 4 சைஸ் இருக்குதுங்க இந்த கிட் செட்லயே. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 4 சைஸ் இருக்குதுங்க. எந்த சைஸ் எடுத்தாலுமே இது வந்து 150ங்க. 150 ரூபாய் தான். இப்ப நீங்க இது எடுக்கறாங்க அவங்க தாராளமா 300. இந்த சம்மருக்கு இப்ப வெக்கேஷன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபுல்லா போறாங்க, எல்லாம் ஈவனா ஒரே மாதிரி போட்டு போறாங்க இல்லீங்களா? பசங்களுக்கு எல்லாம் இதை எடுத்து நீட்டா போட்டுக்கலாங்க. பாத்தீங்கன்னா இதுலயும் கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதே செட் ஐட்டம்ஸ் இது எல்லாம் ஒரே மாதிரி. பசங்களும் வாட்ஸ்அப் Facebook கேட்பாங்க, அதுலயும் வச்சிருக்கிறோங்க. எல்லாத்துலயுமே இதே மாதிரியே தான் இருக்குங்க. ஏன்னா இல்லாத டிசைனே இல்ல. ஆமாங்க. நம்ம இவ்வளவு கம்மியா கொடுக்குற ரேட் ஓனா மேனுஃபேக்சர் பண்றங்காட்டி தான் நம்ம வந்து இவ்வளவு கம்மியா நம்ம ரேட் கொடுத்துட்டு இருக்கோங்க. சூப்பருங்க. கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க சேல் பண்ணிட்டா அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். அதனாலதான் நம்ம வந்து இந்த ரேட் கொடுக்குறோம். இது வந்து கிட்ஸோட செட்டுங்க. இது கிட்ஸோட ஷர்ட் மட்டும் தனியா கேட்பாங்க. நாங்க ஃபேண்ட் எடுத்து போட்டுக்கிறேங்க, அதனால ஷர்ட் மட்டும் கொடுங்கன்னு கேட்பாங்க. இது ஷர்ட்டுங்க. இப்ப ஷர்ட்டோட பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 85 ரூபீஸ் தாங்க. 85 ரூபா. வெறும் 85 ரூபா தாங்க. ஆமாங்க. அது வாங்கிட்டு போய் நம்ம சேல் பண்ணுவாங்க. 85 ரூபா தாங்க இந்த ஷர்ட்டோட பிரைஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேக்கிங் நம்ம 85 ரூபீஸ் கொடுக்குறோம்னு 125 மாதிரி பண்ண மாட்டாங்க, சும்மா பண்ணிடுவாங்க. அதே அயனிங் பேக்கிங்ல இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து குவாலிட்டியா தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே எல்லாமே டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்டா இருக்குங்க. ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பசங்க வந்து இதுதான் வேணும், இந்த கலர்ஸ் தான் வேணுங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்னும் கலர்ஃபுல்லாவுமே கொடுத்துருப்பாங்க. இப்ப நிறைய நம்ம இதுக்காக தான் இப்ப இவ்வளவு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க. இது எல்லாமே கிட்ஸோடதுங்க. ஓகே. இப்ப கிட்ஸுக்கு பேண்ட் இருக்குங்க. கிட்ஸோட சைஸஸ் பாத்தீங்கன்னா 18, 20, 22, 24 வரைக்கும் 4 சைஸ் இருக்குதுங்க. அவங்களுக்கு கிட்ஸோட பேண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. யாருமே கொடுக்காத விலை தான். ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க பாத்தீங்கன்னா வெறும் எந்த அளவுக்கு குவாலிட்டிங்க நான் ரேட் சொல்றேங்க. பாருங்க, பெல்ட் ஆகட்டும், ஒரு பேண்ட் என்ன இதுல இருக்கும் நீட்டா அதே மாதிரி இருக்குங்க. வெறும் 99 ரூபீஸ் தாங்க கிட்ஸோட பேண்ட். வெறும் 99 ரூபாய்க்கு பட்டன் குவாலிட்டி, ஸ்டிச்சிங் பாருங்க. அதுல 2 பாக்கெட்டு, பேக் பாக்கெட்டு எல்லாமே ஜிப்போட குவாலிட்டி எல்லாமே நீட்டா இருக்கும். வெறும் 99 ரூபா தாங்க. இவ்வளவு கம்மியா? 99. ஆமாங்க, வெறும் 99 ரூபா. ஜிப் இதா இருக்குமா? அப்படி எல்லாம் இல்லைங்க, நல்ல குவாலிட்டியா தான் இருக்குதுங்க. வெறும் 99 ரூபாய்க்கு 4 சைஸ் கிட்ஸ் பேண்ட்டுங்க. 18, 20, 22, 24 4 சைஸ் சேம் ரேட்டுங்களா? ஆமாங்க, சேம் ரேட் தான், ஒரே ரேட் தான். அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப மென்ஸுக்கு ஷர்ட் பார்த்தோம், கிட்ஸோட செட் ஐட்டம் பார்த்தோம், கிட்ஸோட ஷர்ட், கிட்ஸோட பேண்ட் பாத்தங்க. இப்ப மென்ஸோட பேண்ட், இது மென்ஸுக்கு பேண்ட் இருக்குதுங்க. அவங்களுக்கு சைசஸ் பாத்தீங்கன்னா 28, 30, 32, 34 வரைக்கும் இருக்குதுங்க. 34 மட்டும் கொஞ்சம் டேட் டிஃபரெண்ட் ஆகுங்க. இவங்களோட இது பாத்தீங்கன்னா ஷர்ட் என்ன பிரைஸோ பேண்ட் அதே பிரைஸ் 125 தான். 125 தாங்க. பேண்ட் அதே தாங்க. அழகா அவங்க போய் இப்ப கடையில ஒண்ணு இல்லைங்க, கடையில போய் ஒரு 2000 ரூபாய் அவங்க ஒரு பேண்ட் செட் எடுக்கிறதுக்கு. இங்க வந்து 6 செட் எடுத்துட்டு போயிடலாம். கண்டிப்பாங்க 6 செட் எடுத்துட்டு போயிடலாம். 2000 ரூபாய் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு செட்டே உங்களுக்கு 125 அந்த மாதிரி 6 செட் எடுத்துட்டு போயிடலாமே. இது வந்து வியாபாரிகளுக்கு தாங்க ஃபுல்லாவே. இப்ப இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. பேண்ட்லயே 10 கலர் இருக்குங்க. இந்த மாதிரி சந்தன கலர் வருங்க, ப்ளூ கலர் வரும், நேவி ப்ளூ, ஆஃப் ஒயிட், நிறைய கலர்ஸ் வருங்க. இதுவும் 125 தான். 28, 30, 32, 34 சைஸ் மட்டும் கொஞ்சம் ரேட் டிஃபரெண்டா வருங்க. இப்ப நம்ம அதுலயே அதாவது கிட்ஸ் பேண்ட், மென்ஸுக்கும் பேண்ட், மென்ஸோட ஷர்ட், கிட்ஸோட ஷர்ட் செட்டு இது எல்லாமே இருக்குதுங்க. இப்ப மென்ஸோட ஷர்ட் 125, பேண்ட் 125. இது என்னன்னா நீங்க இப்ப வர்றாங்க, இப்ப நம்ம வந்து கடையில எடுக்கிறாங்க 30 எடுக்கணும் அப்படின்னா எல்லாம் மிங்கிள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பேண்ட் ஷர்ட் எல்லாம் மிங்கிள் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வர்றாங்க நம்ம ஒரு 2 செட் எடுக்கிறோம் தருவாங்களா அப்படின்னா நம்ம அது கிடைக்காதுங்க. ஹோல்சேல் தான். மேக்ஸிமம் 30 எடுக்கணும். கிட்ஸ் எடுக்கிறவங்க ஒரு 10, மென்ஸ் ஒரு 10, பேண்ட் ஒரு 10 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப மேக்ஸிமம் வியாபாரிக்கு தான் அதிகமா வந்து எடுக்கிறாங்க. நம்ம அதிகமா இது கொடுத்துட்டோம்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்குதுங்க. சேலும் நல்லா ஆயிருது. இன்னும் போட்டுக்கிறதுக்கும் உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கும், நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. போட்டுக்கிறது அந்த உங்களுக்கு கலர் போறதோ ஃபேட் ஆகுறதோ அது எதுவுமே இந்த கிளாத்ல வராதுங்க. நம்மளுக்கு எல்லாமே சாஃப்டா தான் இருக்குங்க. டோட்டலுமே பேண்ட் வந்து இதே மாதிரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ லைக்ராலயே டி ஷர்ட்டுங்க. எல்லாருமே கேட்டிருந்தாங்க டி ஷர்ட். இதுலயே கலர்ஸ் ஒரு 7-8 கலர்ஸ் இருக்குங்க. இதே டி ஷர்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேக்கிங்ல வந்துருக்கும். டி ஷர்ட் நீங்க என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா என்ன ஒரு 100 சொல்லுவீங்களா?
ரொம்ப கம்மிங்க. அதெல்லாம் அந்த ரேட் எல்லாம் இல்லைங்க. வெறும் 75 rupees தாங்க. வெறும் 75 சிங்கிள் பேக்கிங் பண்ணி அதே மாதிரி நீட்டா அயன் பண்ணி நீட்டா கொடுத்துங்க. உங்களுக்கு அதுலயே தரமா இல்லாமலாம் இல்லைங்க. அது ஒரு சின்ன பிரிண்டும் போட்டு கொடுத்துருக்கோம். வெறும் 75 ரூபா தான். வெறும் 75 rupees தானுங்க. 75 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட். இதுலயும் உங்களுக்கு நீங்க எல்லாம் எது எடுத்தாலும் 30 பீஸ் தான். நீங்க எல்லாமே கலந்து கூட எடுத்துக்கலாம். பேண்ட் ஷர்ட் எல்லாமே கலந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஷர்ட் பாருங்க, அந்த டிஷர்ட் பாருங்க எவ்வளவு நீட்டா. நம்மள ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் போறவங்க நீட்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு இதாகாது, ஃபேட் ஆகாது, எதுவுமே இதாகாது. அவ்வளவு நீட்டா இருக்குங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒயிட், பிளாக், ப்ளூ, நேவி இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. வெறும் 75 rupees தாங்க இந்த டிஷர்ட்டோட ரேட். அதுமே சிங்கிள் பேக்கிங்ல தான் வருங்க. நீட்டா பேக் பண்ணி அவ்வளவு நீட்டா தான் வருங்க. இப்ப நம்ம இதுலயே லைக்ரால வந்து ஷார்ட்ஸ்ங்க, பிளைன் ஷார்ட்ஸ். ஆமாங்க, இதுலயே நிறைய 4-5 கலர்ஸ்ங்க. இது ஒயிட் ஷார்ட்ஸ் காமிக்கிறேங்க. இப்ப பிளாக், ஒயிட், நேவி அந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ் நம்ம என்ன ரேட் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அழகா குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம், நீட்டா இருக்கும். பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு போட்டுக்கலாம். வெறும் 29 rupees தாங்க. 29 ரூபா தாங்க. ஆமாங்க, வெறும் 29 ரூபாங்க. பிளைன் ஷார்ட்ஸ் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒரு 29 ரூபாய்க்கு வாங்கி நீங்க ஒரு 60 ரூபா 55 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணலாம். சேல் பண்ணீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் கிடைச்சிடுங்க. அழகா நீங்க எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி கலர் ஃபேட் ஆகுமா? எதுவுமே ஆகாதுங்க. ஸ்டிச்சிங்ல 29 ரூபாய்க்கு கொடுக்குற ஏதோ இது பண்ணிருப்பாங்க. அதே சைஸ் இந்த மாதிரி லேபிள் வச்சுங்க. அழகா நீட்டா அந்த பெல்ட்ல இருந்து எல்லாமே நீட்டா தான் கொடுத்துருக்குங்க. டவர்ல இருந்து நீட்டா தான், எந்த மிஸ்டேக்கும் இல்லாம தான் கொடுக்குறோம். வெறும் 29 ரூபா தான் பிளைன் ஷார்ட்ஸ். நம்ம இதுலயே பிரிண்டட் இருக்குங்க ஷார்ட்ஸ். தனியா நம்ம அது மட்டும் வேணா எடுத்துக்கலாம். பிரிண்டட் மட்டும் நம்ம பிரிண்டிங் காஸ்ட் 35 rupees, 35 ரூபா. பிரிண்டட் இது 29, இது 35. அதாவது பிரிண்டட் ஷார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு 35. இதுலயே கலர்ஸ் நிறைய வருங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பசங்களுக்கு நல்லா நீட்டா போட்டுக்கலாங்க. நம்ம இந்த சம்மருக்கு எடுத்து போடுறது, வீட்டுக்கு போடலாம். நம்ம வெளியில கூட இது எல்லாமே போட்டுதான் போறாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு 35 rupees தான் பிரிண்டட் ஷர்ட். பிளைன் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 29 rupees தாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் வந்திருக்கு இல்லீங்களா, ரொம்ப ஹீட்டா இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம வந்து இது காட்டன் மாதிரி போட்டிருக்கோங்க. ஆமாங்க, பியூர் காட்டன். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூர் காட்டன். நல்ல காட்டன் கிளாத்துங்க. இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வருங்க. ஒரு 6-7 டிசைன் இருக்குங்க. இது வந்து குழந்தைகளுக்கு மட்டுங்க. 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும். இதெல்லாம் 1 வயசு குழந்தைங்க மாதிரி, 2 வயசு குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரி 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்குங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கிளாத் ஒரு இதோட ரேட் பாத்தீங்கன்னா 81 ரூபா. 81 ரூபா தாங்க. ஃபுல்லா பியூர் காட்டனுங்க. நல்லா நீட்டா இருக்கும். இந்த சம்மருக்கு போட்டிருக்கு. இதெல்லாம் 1 வயசு குழந்தை போட்டுக்கலாம். இதுல இருந்து 1 வயசுல இருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பனியன் போட்டுக்கிறோம், ஸ்கர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் இருக்குதுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூர் காட்டன் தான். இது 81 ரூபா தாங்க. 81 ரூபா தான். அதெல்லாம் எதுவும் போகாதுங்க. நீட்டா இருக்கும். ஆமாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. நம்ம ஜஸ்ட் ஒன் முக்கினாலும் லைட்டா வேணா இதாக முடியும். அந்த அளவுக்கு போக உங்களுக்கு கிளாத் உங்களுக்கு துவைக்க வந்து சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆகும்போது இன்னும் அந்த குழந்தைகளுக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஆகாதுங்க. காட்டன்ங்கும் போது இந்த சம்மருக்கு போடுறதுக்கும் நல்லா இருக்குங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இப்போ பட்டன் டைப் நம்ம ஸ்லீவ்லெஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இந்த ஸ்லீவ்லெஸ் பெல்ட் டைப் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா பட்டன் டைப், பட்டன் மாடல் இருக்குங்க. இதுவும் 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும். இது பாத்தீங்கன்னா 89 rupees வருங்க. 89 ரூபா. ஏன்னா இது பட்டன் டைப் வர்றங்காட்டிங்க 89 ரூபா வருங்க. இது பியூர் காட்டன் தான். நல்லா இருக்கும். இது 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்குமே இருக்குதுங்க. இது சம்மருக்காக நாங்க மறுபடியும் இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா இது நல்லா மூவ் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம கிட்ட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. நம்ம குவாலிட்டி எல்லாமே நல்லா செய்யறோம், அதனால போயிட்டு இருக்கு. இது ஃபைன் கிளாத்துங்க. இது வந்து 69 rupees, 69 ரூபா தான். இது 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்குதுங்க. அதாவது 69 ரூபா தாங்க. பாருங்க, கலர்ஸ் வந்து இதுலயும் 5-6 கலர்ஸ் இருக்குதுங்க. இது வந்து 69 ரூபா. உங்களுக்கு இது மட்டும் இந்த ஸ்லீவ்லெஸ் பெல்ட் இருக்க மட்டும் 81 ரூபா. இது 89ங்க. ஏன்னா இது பட்டன் இருக்குதுங்களா, அதனால இது எல்லாமே பியூர் காட்டன். இது வந்து நம்ம சம்மருக்காக போட்டிருக்கங்க. இதுலயும் வந்து 30 பீஸ் இருக்கும். இப்போ எப்படிங்க, நேர்ல வந்து தான் எடுக்கணுமா இல்ல ஆன்லைன்ல? அப்படி இல்லைங்க, ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குங்க. வீடியோ கால்ல காமிக்கிறதுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க. நீங்க வீடியோ கால் இல்ல எனக்கு போட்டோஸ்ல வந்து தெளிவா இல்லைங்க, நீங்க வீடியோ கால்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா ஷர்ட் ஆகுது பேண்ட் ஆகட்டும் எதா இருந்தாலும் நீங்க வீடியோ கால்ல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க
நீங்க பேமெண்ட் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் தாங்க, கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்க அப்பவே பண்டல் வந்து அந்த அன்னைக்கே போட்டுட்டு அவங்களுக்கு எல்லாரும் காப்பி சென்ட் பண்ணிடுவோம். எவ்வளவு நாள்ல கைக்கு சேரும்? அவங்களுக்கு ஒரு நாள் லோக்கல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயே போயிருது. அப்படி ஏதோ தவிர்த்தா 2 நாளுங்க மேக்ஸிமம், ஒரே நாள். இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு ரீச் ஆயிருது. அதனால உங்களுக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். பண்டல் வந்து நீட்டா பேக் பண்ணி எந்த ஒரு டேமேஜ் இல்லாம நீட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தங்க. இது வந்து சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு வச்சிருக்கிறோம். அதாவது இந்த கிளாத் இப்படி இருக்கும், ஸ்டிச்சிங் இப்படி பண்ணிருப்போங்கிறதுக்காக சாம்பிளுக்காக தான் நம்ம இது வச்சிருக்கோம். நான் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேக் ஃபுல்லா எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அது போக குடோன்லயும் தனியா வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம லைக்ராலேயே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 விதமான ஃபுல்லா பார்த்தோங்க. அது போக காட்டன்லெஸ், கட்டு, ஸ்லீவ்லெஸ், பட்டன் டைப், ஃபைன் கிளாத்லயும் பார்த்தாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைசஸ்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கஸ்டமர் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட எடுத்தவங்கள நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. சேல் ஆயிட்டு மறுபடியும் வந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படிங்கன்னா நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டி நகர் பஸ் ஸ்டாப்லுங்க, திருப்பூருங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். பெருமானூர்ல இருந்து இறங்கி வந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே நம்ம ரீச் ஆயிடலாம். பாண்டி நகர் வந்துட்டு நாங்க ஒரு ஸ்கிரீன்ல ஒரு 2 நம்பர் கொடுக்குறாங்க. அந்த 2 நம்பர்ல இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்கனாலும் அவங்க வந்து ஸ்டாஃப் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்க எப்போ வந்தாலும் இது மார்னிங் உங்களுக்கு கால் பண்றது மார்னிங் 8 o'clockல இருந்து நைட் 9 o'clock வரைக்கும் நீங்க கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் பண்றது நாங்க அடுத்த நாள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. ரிப்ளை கொடுக்காம இருக்க மாட்டோம். சப்போஸ் அன் டைம்ல நீங்க கால் பண்றதுன்னா அவங்க கால் எடுக்க மாட்டாங்க. அன் டைமா இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ரிப்ளை வருங்க. நீங்க எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க என்னன்னு பார்த்து ரிப்ளை வருங்க. எந்த பீஸ் வேணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ரேட் கொட்டேஷனோடய உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இப்ப நியூ மாடல் காமிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா கேட்லாக் வந்துருங்க. நீங்க இதெல்லாமே பாத்துக்கலாம். நீங்க வாங்க, ஒன்ஸ் வந்து எடுத்து ஒரு தடவை சேல் பண்ணி பாருங்க. வீட்டுல வச்சுட்டு இருக்கிறவங்களாமே எங்களுக்கு சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல நீங்க ரொம்ப இன்வெஸ்ட் வேணும் கிடையாதுங்க. 30 பீஸ்க்கு ஒரு 3750 ரூபாய் மினிமம் ஒரு 4000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அழகா நீங்க அடுத்த 4000 எடுத்துடலாம். 8000 ஏர்ன் பண்ணிடலாம். 4000 ரூபாய் நீங்க கொடுத்து எடுத்து அழகா நீங்க அந்த ஒரு நாள்லயே கூட சேல் பண்றவங்களும் இருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள், பிளாட்ஃபார்ம் கடைகள் எல்லாமே எடுத்து சேல் பண்றாங்க. வீட்டுல வச்சிருக்கிறவங்களும் எடுத்து சேல் பண்றாங்க. பெரிய பெரிய கடைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க மொத்தமா நீங்க எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு குவாலிட்டியில அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். நீங்க இதை பார்த்துட்டு நீங்க எப்ப இந்த ஸ்கிரீன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க.